திருச்சிற்றம்பலம் என்ற திருப்பதிகம் பாடினார். சில நாள் அங்கிருந்தார். பின்னர் ஏயர்கோன் கலிக்காமனாருடன் திருவாரூர் போய் தியாகேசரை வணங்கினார். ஏயர்கோன் பின் தமது பெருமங்கலக்கொடி சென்று திருத்தொண்டி புரிவாராயினார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரில் இருந்தபோது கொடுங்கலூரிலே சேரமான் பெருவாள் நாயனார் அரசு புரிந்து வந்தனர். அவருக்கு பெருமா கோதையார் கழற்றறிவார் என்ற திருநாமங்களும் உண்டு. பாணவத்திரருக்கு நவநிதி தருமாறு மதுரை சோமசுந்தர பெருமான் திருமுகம் கொடுத்தருள பெற்ற பெருந்தகை. உலகியல்பும் அரசியல்பும் உறுதியல்ல என்று உணரப் பெற்றவர். வண்ணான் மேலிருந்த உவர்மண்ணின் வெண்மையை கண்டு அது திருநீற்றினை நினைவு செய்தபடியால் யானை மீது நின்றும் கீழ் இழிந்து அடிச்சேரன் அடியேன் என்று தொழுதவர். அத்துணை சிவபக்தியும் அடியார் பக்தியும் தொழுதவர். அத்துணை சிவபக்தியும் அடியார் பக்தியும் உடையவர். நீடும் உரிமை பேரரசின் பயனும் நிறைதவமும் தேடும் பொருளும் பெருந்துணையும் தில்லை திருச்சிற்றம்பலத்துள் ஆடும் கடலே என தெரிந்தவர். அதனால் சஞ்சித வினை அகற்றும் குஞ்சித பாதத்தை அனவரதமும் கூடும் அன்பால் அர்ச்சித்து வருபவர். பூசையின் முடிவில் நடராஜ பெருமான் அவருடைய அன்புக்கு உளமும் வந்து சிலம்பொலி கேட்குமாறு அருள் புரிவார். இவ்வண்ணம் சிவநெறியில் ஒழுகும் சேரர் பெருமாளுக்கு ஒரு நாள் வழிபாட்டின் முடிவில் வழக்கம் போல் அம்பலவாரனரது ஆடற் சிலம்பொலி கேளாதொழிந்தது. அதனால் அவர் அளவற்ற வேதனையடைந்தார். அந்தோ என்பால் ஏதோ பிழை நேர்ந்துள்ளது, எம்பிரான் சிலம்பொலி கேட்டுள்ளது, இனி இவ்வுடம்பால் யாது பயன், இனி ஒரு கணமும் வாழேன், பொன்னம்பலவானா உன் பொன்னடிக்கு வருகின்றேன் என்று கூறி உடைவாளை உருவி திருமார்பில் நாட்டினார். உடனே சிவபெருமான் சிலம்பொலியை மிகவும் இனிமையாக கேட்குமாறு அருள் புரிந்தார். சிலம்பொலி கேட்டலும் சேரமான் பெருமாள் பெரிதும் உவந்து உடைவாளை அகற்றி சிரமலர் மேற் கரமலர் கூப்பி தொழுவார். மண்மிசை விழுவார். மீண்டும் எழுவார். இறைவன் திருவருளை எண்ணி எண்ணி என்புருகி அழுவார். மாலும் அயனும் மறைகளும் காணாத மாமணியே, திருவருள் புரிய காலம் தாழ்த்த காரணம் என்ன என்று கேட்டார். வன்தொண்டர் பெருமானை சேரர் பெருமாளுக்கு அறிவித்து நட்பு செய்விக்க திருவுளம் கொண்ட இறைவர், சேரனே, நமது நம்பியாரூரன் திருத்தில்லையில் வந்து இனிய தண்டமிழ் பதிகம் பாடுதலால் அதன் இனிமையில் ஈடுபட்டிருந்தேன். அதனால் இங்கு சிலம்பொலி கேட்பிக்க சிறிது காலம் தாழ்ந்தது என்று வானொலியாக கூறியருளினார். சேரமான் பெருமாள், என்னே இறைவருடைய கருணை, செந்தமிழில் அவருக்கு இருக்கும் அன்புதான் என்னே. தில்லை சிதம்பரம் சென்று பொன்னம்பலத்துள் ஆடுவார் பூங்கழல் வணங்கி தம்பிரான் தோழராம் நம்பியாரூரையும் கண்டு வருவேன் என்று எண்ணினார். அமைச்சர்களிடம் தமது கருத்தை உரைத்து நன்னாள் பார்த்து பரிசனங்கள் புடைசூழ புறப்பட்டார். திருவஞ்சை களத்துறையும் தேவரை தொழுது விடைபெற்று செல்லுவார். 4 வகை சேனைகளும் பூமி நெளிய உடன் சென்றன. கொங்கு நாடு கடந்து சோழவள நாட்டை அடைந்தார். ஆங்காங்கு அடியார்கள் எதிர்கொண்டு உபசரிக்க அரணார் மேவும் தலங்களை வணங்கிக் கொண்டு காவிரியை அடைந்தார். அன்புடன் அதில் முழுகினார். இன்புடன் திருநீற்றிலும் முழுகினார். வடகரை ஏறினார். தனியா காதலுடன் பணிவார். வினையகற்றும் தில்லை அம்பதியை அடைந்தார். எல்லையிலேயே யானை நின்றும் இறங்கி தொழுதார். தில்லை 3000 அந்தணர்களும் எதிர்கொண்டனர். தில்லை நகரை வலம் வந்து கோபுர வாயிலில் வணங்கி கண்ணீர் மல்கி கரையிலா காதலுடன் கனக சபையை கண்டு ஞானவெளியிலே ஆனந்த தாண்டவம் புரியும் நடராஜ மூர்த்தியை தரிசித்தார். இன்பக்கடலில் அழுந்தினார். பொன்வண்ண திருவந்தாதி பாடியருளினார். பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணமேனி பொலிந்திலங்கும், மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீசடை வெள்ளி குன்றம், தன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆழ்விடை தன்னை கண்ட, என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனுக்கே. பொன்வண்ண திருவந்தாதி. எம்பிரானது சிலம்பொலி கேட்டு மகிழ்ந்தார். சில நாள் தங்கியிருந்தார். எந்தை சுந்தரரை காணும் விழைவுடன் புறப்பட்டார். சீகாழி முதலிய திருத்தலங்களை வணங்கிக் கொண்டு திருவாரூரை அடைந்தார். அது சமயம் ஆரூரர் நாகை காரோணம் பாடி நாகை மேவும் நாகாபரணரிடம்
பொன்மணி பூண் நவமணிகள், ஆடை, சாந்தம், வெற்றி குதிரை, கவசம் முதலிய பெற்று திருவாரூரை அடைந்திருந்தார். அரசர் பெருமானாரை அந்தணாளர் பெருமான் எதிர்கொண்டார். சேரர்கோன் வன்தொண்டர் மலரடி மேல் வீழ்ந்து வணங்கினார். சேரர்கோனை சுந்தரரும் வணங்கி தழுவினார். இருவரும் என்பும் உருக உயிர் ஒன்றி உடலும் ஒன்றாக கலந்தனர். அது கண்ட அடியார்கள் ஹரஹர என்று ஆரவாரம் செய்தனர். சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு சேரமான் தோழர் என்னும் திருநாமம் அப்போது ஏற்பட்டது. வன்தொண்டர் வாராமுடன் சேரருடைய மலர்கரத்தை பற்றி கொண்டு பூங்கோயிலுக்குள் சென்றார். தேவாசிரியனை தொழுது உள்ளே சென்று உள்ளுவார் உள்ளியவெல்லாம் வழங்கும் வள்ளலாகிய தியாகேச பெருமானை பன்முறையும் பணிந்தார்கள். சுந்தரர் பின்னர் தமது தோழருடன் பரவையார் திருமாளிகை சென்றார். நிறைக்குடம், திருவிளக்கு, திருத்தொங்கல், நரும்புகை முதலிய அமைத்து பறவையார் எதிர்கொண்டு பொற்பலகை மீது இருத்தி கொழுனாருக்கும் தோழருக்கும் பூசனை புரிந்தார். சேரர் பெருமானுக்கும் உடன் வந்தாருக்கும் சிறந்த விருந்தமைத்து இனிய உணவுகளை படைத்தார் பறவையார். உடனிருந்து உண்ணுதற்கு சேரமான் அஞ்சினார். தம்பிரான் தோழர் அவரை வேண்டி இருவரும் இருந்து அறுசுவை உண்டி அருந்தினர். சந்தனம், தாம்பூலம், மலர் மாலை முதலியவைகளையெல்லாம் பறவையார் நல்கினார். விற்கொடியுடைய வேந்தர் திருநாவலூர் வேந்தரை தொழுதார். அவரும் இவரை தொழுதார். தனது தவம் பலித்தது என்று சேரர்கோன் சிந்தை மகிழ்ந்தார். சேரமான் பெருமாளை தோழராக தந்த சிற்சபேசனை தொழுதார். வன்தொண்டர் இன்னனம் இருவரும் ஒரு மனமுடன் திருவாரூரில் சில பகல் தங்கி புற்றிடம் கொண்டாரை போற்றி செய்தனர். கன்னி தமிழ்நாடு சென்று மதுரை முதலிய திருத்தலங்களை சேவிக்க வேண்டும் என்று நம்பி ஆரூரர் எண்ணினார். சேரர்கோனும் பானபத்திரரை திருமுகம் கொடுத்து அனுப்பிய மதுரை சொக்கலிங்க பெருமானை கண்டு மகிழ வேண்டும் என்று விரும்பி உடன் செல்ல துணிந்தார். இருவரும் எழுந்து ஆரூரர் மேவும் ஒருவரை பணிந்து பிரியா விடை பெற்று புறப்பட்டனர். கீழ்வேலூர் சென்று தாழ்மடை தலைவரை வணங்கினர். அங்கிருந்து கடற்கரையில் விளங்கும் நாகை சென்று திரு காரோண சிவக்குழுந்தை சிந்தை நிறைந்த அன்புடன் பணிந்தருனார். சில நாள் அங்கு தங்கியிருந்தனர். பின்னர் இருவரும் புறப்பட்டு திருமறைக்காடு சென்றனர். அங்கு திருநாவுக்கரசரும் சீகாழி சிவக்கன்றும் திறக்கவும் மடக்கவும் திருப்பதிகம் பாடியருளிய திருவாயிலை அடைந்து அந்நாயன்மார்கள் இருவர்களையும் நினைந்து கண்ணறிவி பொழிந்து மலைகள் பூசித்த மணிகண்டரை கண்டு தொழுதனர். யாழை பழித்தன்ன மொழி மங்கையொரு பங்கன் பேழை சடை முடிமேற் பிறை வைத்தானிடம் பேணில் தாழை பொழிலூடே சென்று பூழைத்தலை நுழைந்து வாழைக்கனி கூழை குரங்குண்ணும் மறைக்காடே என்ற திருப்பதிகத்தை வன்தொண்ட பெருமான் பாடினார். சேரமான் பெருமாள் திருவந்தாதி பாடினார். சில நாள் தங்கியிருந்தனர். அங்கிருந்து புறப்பட்டு தென் திசையாக சென்று அகத்தியான் பள்ளியை வணங்கினர். பின்னர் கோடிக்கோயில் சென்று கோடிக்குழகரை கண்டு சேவித்தனர். அங்கே அருகில் ஒரு குடிகளும் இல்லாத இறைவர் தனியே இருந்தார். அது கண்டு ஆரூரர் வருந்தினார். என்னே இந்த காலநிலை தன்னந்தனியாக எவ்வாறு உரைகின்றீர்? துணை ஒருவரும் இல்லையே, கடற்காற்று கடிதாக வீசுகின்றதே என்று கூறி கண்ணீர் சொரிந்து திருப்பதிகம் பாடினார். கடிதாய் கடற்காற்று வந்தெற்ற கரைமேல் குடிரானயலே இருந்தால் குற்றமாமோ கொடியேன் கண்கள் கண்டன கோடி குழகீர் அடிகேள் உமக்கார் துணையாக இருந்தீரே. பாண்டி நாட்டை யாத்திரைக்கு புறப்படுகிறார். அங்கிருந்து புறப்பட்டு சோழ நாட்டில் சிவத்தலங்களை எல்லாம் சேவித்து பாண்டி நாட்டினை அடைந்தார். திருப்புத்தூர் மேவும் தேவதேவரை தொழுது மங்குள் தவழும் மணிமாட மதுரை என்பதை வந்தணைந்தார். அந்த இரு சைவ மாணிக்கங்களை பாண்டி மன்னன் முறைப்படி வரவேற்றனான். ஏற்கனவே பாண்டியனது திருமகளை மனம் செய்து அங்கு தங்கியிருந்த சோழ மன்னனும் எதிர்கொண்டு இறைஞ்சினர். இவ்வாறு சேரர், பாண்டியர், சோழர் என்ற மன்னர் மூவரும் கூடி உடன்வர தம்பிரான் தோழர் திருக்கோயிலை வலம் வந்து உட்புகுந்து அங்கையர் கண்ணம்மையையும் ஆளவாய் அண்ணலையும் அன்புடன் பலகாலம் பணிந்து பாமாலை சாத்தினார்.
சேரமான் பெருமாள் சோமசுந்தர கடவுளை கண்ணார கண்டு அடியேனையும் ஒரு பொருளாக கொண்டு திருமுகம் அனுப்பிய கருணை கடலே என்று மொழி குழற துதித்து வழிபட்டனர். பாண்டி பெருமான் சேரரையும் நாவலரையும் திருமாளிகைக்கு எழுந்தருளச் செய்து குறைவர உபசரித்தனர். திருநாவலூரர் சில நாள் அங்கு தங்கி மூவேந்தருடன் பிற தலங்களை வணங்கும் பொருட்டு புறப்பட்டார். வழியில் அடியார்கள் திருப்பூவனம் என்னும் திருத்தலத்தை காட்டினர். உடனே ஆரூரர் பூவனம் ஈதோ என்று வியந்து திருப்பதிகம் பாடினார். திருவுடையார் திருமாலையனாலும் திருவுடையாருமை யாரையோர் பாகம் பரிவுடையாரடை வார்வினை தீர்க்கும் புரிவுடையாருரை பூவனமீதோ. திருப்பூவனம் போந்து திருக்கோயிலை வலம் வந்து சிவபெருமானை வழிபட்டார். மீண்டும் வந்து சொக்கப் பெருமானை வணங்கினார். திருவாப்பனூர், திருவேடகம், திருப்பரங்குன்றம் முதலிய திருத்தலங்களை அடைந்து மூவேந்தருடன் பாவேந்தராய் பறவை கேள் பரமபதியை பணிந்தார். மதுரையில் சில நாள் தங்கிவிட்டு பிற தலங்களை வணங்கி விரும்பி சேரர்கோனுடன் புறப்பட்டார். சோழனும் பாண்டியனும் பிரியா விடை பெற்று தந்து வழிவிட்டனர். சேரர்கோனுடன் செந்தமிழ்கோன் இடையிலுள்ள திருத்தலங்களை வணங்கிக் கொண்டு திருக்குற்றாலம் சென்றார். குறும்பாலாவின் கீழ் வாழும் குற்றலத்தப்பரை தொழுது செல்வர் மேவும் திருநெல்வேலி வந்தார். நெல்லையப்பரை நிறைந்த அன்புடன் தொழுது திருவிராமேஸ்வரம் சேர்ந்தார். அங்குரையும் ராமலிங்கத்தையும் பதிகம் பாடி படிந்தார். அங்கிருந்த வண்ணமே ஏழு நாட்டில் விளங்கும் மாதோட்ட திரு கேதேஸ்வரத்தை வணங்கி திருச்சிற்றம்பலம் தொண்டரடி தொழலும் என்னும் தமிழ்ப்பதிகம் பாடி காளையார் தமைக்கண்டு பெறுவதென்று கொள்ளோ என்று ஏங்கி திருக்கான பேர் வந்தார். காளையார் கோவில் என்னும் அப்பதியில் எழுந்தருளியுள்ள எம்பிரானை ஆரா காதலுடன் வணங்கினார். சில நாள் அங்கு தங்கி திருப்புணவாயில் சென்று தமிழ் மாலை சாத்தினார். பின்னர் சோழ நாட்டினை அடைந்து பாம்பனி நகரில் பாதாளீஸ்வரரை பணிந்து திருவாரூர் சேர்ந்தார். திருவாரூரில் வாழும் அடியார்கள் எதிர்கொண்டனர். இருவரும் திருக்கோயிலுக்குள் சென்று தியாகமணியை தொழுது பறவையார் மாளிகையை அடைந்தனர். பறவையார் பணிந்து ஏத்தி இனிய உணவுகளை அமைத்து உபசரித்தார். சில பகல் சென்றது. கேரள நாடாளும் சேரமான் பெருமாள் தோழரை தமது நாட்டுக்கு எழுந்தருளுமாறு பலகாலம் பணிந்து வேண்டினார். ஆரூரரும் இசைந்தார். பறவையார் வாழ்விடை பெற்று தியாகேசனை தொழுது திருவாரூரை விடுத்து மேற்பால் செல்வார். காவிரியின் தென்கரையிலேயே சென்று திருக்கண்டியூரை அடைந்தார். ஆங்குரைய மன்னலை தொழுது வடகரையில் விளங்கும் திருவையாற்றினை கண்டார். உடலும் உள்ளமும் உருகி கைகூப்பி தொழுதார். கடல் போன்ற வெள்ளம் பெருக்கெடுத்தோடும் காவிரியை கடக்க மாட்டாராய் வருந்தினார். மிகப்பெரிய வெள்ளம் இருக்கரையும் உடைத்துக் கொண்டு யானைகளைப் போல் எழுந்து வீசும் அலைகளுடன் செல்லும் காவிரியில் ஓடமும் நாவாயும் செல்லுதற்கரியவாயேன். அப்போது நம்பியாரூரர் திருவையாரடிகளை நோக்கி, என் ஆண்டவனே, இந்த வெள்ளத்தில் எதிர்த்து நீந்த மாட்டேன். அடியேன் என் செய்வேன்? இப்பெரிய வெள்ளத்தை கடந்து உன்னை எவ்வாறு காண்பேன் என்று அன்புடன் வேண்டி தீந்தமிழ்ப்பதிகம் ஓதி அருளினார். கதிர்கொள் பசியை ஒத்தேனான் கண்டேன் உம்மை காணாதேன், எதிர்த்து நீந்த மாட்டேன் நான் எம்மான் தம்மானே. விதிர்த்து மேகம் மழை பொழிய வெள்ளம் பறந்து நுரை சிதறி அதிர்க்கும் திரை காவிரி கோட்டர் ஐயாருடைய அடிகளோ. அப்பதிகம் பாடுதலும் ஐயாற்றில் மேவும் ஐயன் கன்று தடை உண்டு எதிரழைக்க கதறி கணைக்கும் பசுவை போல் சராசரங்கள் எல்லாம் கேட்க ஓலம் என்று அருள் புரிந்தார். உடனே காவிரி வெள்ளம் வழிவிட்டது. மஞ்சில் நிறைந்து நடமாட வல்லார் தொல்லை ஐயாற்றில் கன்று தடையுண்டெதிரழைக்க கதறி கணைக்கும் புனிற்றா போல் ஒன்றும் உணர்வார் சராசரங்கள் எல்லாம் கேட்க ஓலமென நின்று மொழிந்தார். பொன்னிமா நதியும் நீங்கி நெறிக்காட்ட. திருச்சிற்றம்பலம்.
விண்ணிடை முட்டிச் சென்ற வெள்ளம் மேற்புறத்தில் பளிங்கு மலை போல் நின்றது. கீழ்ப்புறத்தில் மணல் பரப்பு தோன்றியது. அந்த அதிசயத்தைக் கண்ட அடியார் கண்மழை பொழிந்தனர். சேரமான் நம்பியாரூரரை தொழுது நின்றார். வன்தொண்டர் சேரமானைத் தொழுது, இது உம்பர் நாதர் உமக்கு அளித்த அருளின் திறம் என்றார். காவிரி கடந்து திருவையார் அகலாத செம்போர் ஜோதியை கண்குளிரக் கண்டு பணிந்தார். எம்பிரானது திருவருளின் திறத்தை எண்ணி எண்ணி மகிழ்ந்தார். மீண்டும் தென்கரை அடைய காவிரி வெள்ளம் முன்போல் செல்லலுற்றது.